ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம 2025ல் தமிழில் வந்த ஹிட்ஸ் மிஸ் எல்லா படத்தையும் இப்போ பழச போகிறோம். முதல்ல டாப் 10க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் ஒரு 5 படம் பார்ப்போம். இது 5வது இடமா இருக்கிறது மதகஜ ராஜா. 2013 வேண்டிய படம் 10-12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனாலும் பொங்கல் அன்னைக்கு அவ்வளோ சூப்பராக ஒரு ரெஃப்ரெஷிங்காக சந்தானம், விஷால், அஞ்சலி, அப்புறம் பாடல்கள் எல்லாமே சூப்பராக ஒரு 90s கிட்ஸுக்கு அந்த 2010க்கு கொண்டு போன மாதிரி ரொம்ப அருமையாக இருந்து கமர்ஷியலாகவும் பெரிய ஹிட் ஆச்சு. இருந்த மனோபாலம் அருமையாக நடிச்சிருப்பாரு. அடுத்து 4வது பெருசு. இந்த படம் சப்ஜெக்ட் கொஞ்சம் சப்ஜெக்டாக இருந்தால் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஒரு ரோமில் இருக்கிற ஒரு குறிப்பான ஒரு குறியை வச்சு இவங்க காமெடி பண்ணி அது முடிஞ்சு ரசிக்கிற மாதிரி வச்சு எடுத்திருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் படம் இருக்குது. 3வது பார்க்க வேண்டியது டிஎன்ஏ. அதர்வா நடித்த படம். ஒரு குழந்தைகளை கடத்துறது அப்படின்றது நிறையா படங்களில் வந்திருக்கு. பட் இதில் அதர்வா அதை கண்டுபிடிக்கிறது, அவருக்கு உறுதுணையாக பாலாசக்திகள் இருக்குது, எல்லாமே தெளிவாக கொண்டு போயிருப்பாங்க. 2வது ட்ரெண்டிங். கலையரசன் நடிச்சிருப்பாப்புல. படத்தோட ப்ளஸ்ஸு இப்போ சோசியல் மீடியான்னு சொல்லி பல பேர் முங்கியிருக்காங்க. குறிப்பாக ரீல்ஸ் அது இதுன்னு ஹஸ்பண்ட் இப்படி இன்டிமேசி வீடியோலாம் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதுக்குள்ள அடிக்டான ஒரு ஃபேமிலி எப்படி வெளியே வராமல் மாட்டிக்குதுன்றதை கொஞ்சம் ஸ்குவிட் கேம் மாநிலம் எடுத்திருப்பாங்க. விறுவிறுப்பாக இருக்கும். இதை மாடல் இடத்துல இருக்கிறது இப்போ ரீசெண்டாக வந்த மிடில் கிளாஸ். இது முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, அகத்தி நடிச்சிருப்பாங்க. சிம்பிளான கதை. அதுக்குள்ளே ஒரு கம்யூனிச தத்துவத்தையும் மிடில் கிளாஸ் எப்படி கஷ்டப்படுது, அவங்க எப்படி மேலே வராங்கன்னு ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம டாப் 10க்குள்ளே போனால் டாப் 10ல் இது கமர்ஷியலாக ஹிட்டான படங்கள் வச்சு நம்ம சொல்லலை. பொதுவாக என்னை கவர்ந்தது, விமர்சனங்கள் மூலமாக பாராட்டப்பட்டது, இந்த மாதிரி பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த வரிசையில் இந்த 10 வச்சுருக்கேன். 10வது கூலி. தமிழ் படம் 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணது. ஆனால் படம் சூப்பராக மேக்கிங்கு, ரஜினியோட ஃபேன்ஸுக்கு விருந்துனா கூட கதைன்னு ஒன்றுமே இல்லாமல் செத்து போனவனை புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் பல வழி இருக்குது. அதில் ஒரு சேரை கண்டுபிடிச்சி சத்யராஜை கொண்டு இதெல்லாம் பண்ணால கதை டொங்குன்னு உட்காந்துக்குச்சு. லாஜிக்கெல்லாம் எங்கேயோ செத்து போச்சு சேரோட. இருந்தாலும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் த்ரில்லர் பிரியர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். 9வது நம்ம தலை நடித்த குட் பேட் ஆக்லி. இந்த படம் ஒரு பக்கா ஃபேன் பாயாக அஜித்துக்குள்ள பண்ணியிருப்பார். படம் நிறைய இடங்கள் இதுலேயும் லாஜிக் இல்லைனா கூட படம் வேகமாக போய் அஜித்தை பல கெட்டப்பில் காமிச்சு சூப்பராக கொண்டு போய் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லபடியாக எடுத்திருப்பாங்க. தலை ஃபேன்ஸுக்கு பக்கா விருந்து. 8வது இடத்துல குடும்பஸ்தன். இந்த படம் நம்ம மணிகன் நடிச்சிருப்பார். ஏற்கனவே நம்ம குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வர்னு சில படங்கள் ஹிட் கொடுத்து அடுத்து இந்த படமும் இந்த வருஷத்தில் கமர்ஷியல் ஹிட்டு, சின்ன பட்ஜெட் எடுத்திருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனை, கடன் வாங்குறது, அவர் சொந்தக்காரங்கள்ட்ட வேலையில் அவமானப்படுத்தப்படுறது, எல்லாத்துலேயும் மணிகண்டன், குரு சோமசுந்தரம் இவங்க நடிப்பு எல்லாமே பார்க்க டீசெண்டாக, அது குறிப்பாக ஓட்டிட்டு உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு அருமையான படம். 7வது நம்ம பார்க்க போகிற படம் மாரீசன். இது வடிவேலு அண்ட் ஃபகத் பாசில் காம்போட ஏற்கனவே மாமன்னன் வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காம்போ, ரொம்ப சீரியஸான படம், த்ரில்லர் படம். பட் இது கடைசியில் வடிவேலுக்கு ட்விஸ்ட், இதை கொண்டு போன விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு ரோட் ட்ராவல் மாதிரி வேறு மாதிரி எதிர்பார்த்த இடத்துல கடைசியில் கிளைமேக்ஸு இதுக்கு தான் கொலை பண்ணான்ற மாதிரி தோணினா கூட படம் ஓரளவு பார்க்குற மாதிரி நல்லா எடுத்திருப்பாங்க. 6வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது விக்ரமோட அருமையான கம்பேக் படம் வீரதீர சூரன் பார்ட் 2. ஒரே நைட்லேயே நடக்குது. சில ஃப்ளாஷ்பேக்லேயே படத்தை கொண்டு போனது. சூப்பரான சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, விக்ரமோட நடிப்பு எல்லாமே ஒரு படத்தை ஒரு எக்ஸாஜரேஷனாக கொண்டு போயிருப்பாங்க. காந்தா, துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ நடிப்பில் வந்திருக்கு. இந்த படம் இந்த லட்சுமிகாந்தன் கொலைகளுக்கு, அதாவது தான் பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜ பாகவதர், நம்ம என்எஸ் கிருஷ்ணனோட லைஃப்பையே முடிவு கொண்டு அந்த ஸ்டார்டமே முடிச்சு கட்டுறது, அதை வச்சு எடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த காலகட்டத்தில் அதை மாதிரியே வச்சு ஒரு த்ரில்லர் எடுத்திருப்பாங்க. நார்மல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். பட் ஆனால் ஒரு ஸ்டூடியோக்குள்ள நடக்கிற விஷயம், சமுத்திரக்கனி அண்டு துல்கர் சல்மான் நடிப்பு இதெல்லாம் வச்சு ஒரு வேறு லெவலுக்கு எடுத்திருப்பாங்க. ஸ்லோ பர்னிங் த்ரில்லர்னு சொல்லலாம். நடுவில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க பற்றி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்தால் கூட கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் எண்ட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஸ்டன்னிங்காக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா அந்த படம் ரொம்ப பிடிக்கும். 4வது நம்ம பார்க்க போகிற படம் பறந்து போ. ராமோட படம். ஒரு படம் எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்துலேயே எப்போ பார்த்தாலும் வேலை வெட்டி நம்ம சம்பாதிக்கிற நோக்கி ஓடிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு டூர் போங்க, ஒரு முக்கியமாக உங்கள் கிராமத்துக்கு போங்கன்னு அந்த இனிமேல் சொல்லியிருப்பாரு. சில குறைகள் இருந்தால் கூட படம் ஓவராலாக ஒரு மனசுக்கு நிம்மதியாக ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. 3வது இப்போது பார்க்க போகிற படம் டிராகன். பிரதீப் ரங்கநாயக் லவ் டுடே பண்ணி செம ஹிட் ஆச்சு. அந்த எதிர்பார்ப்போடு இந்த படம் டிராகன் ஹீரோவாக பண்ணியிருப்பார். படம் வழக்கமாக ஏற்கனவே இந்த டான் படத்தோட கொஞ்சம் தலைவர் மாதிரி சாயல் பட்டால் கூட பிரதீப் ரங்கநாயக் நடிப்பு, அவருக்கு அப்பாக்குள்ள அந்த ஒரு காம்போ, குறிப்பாக படத்தில் நடிச்சிருக்க நம்ம மிஸ்கினோட நடிப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட்டு, ஜாலியான இது, சாங்ஸுன்னு படம் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு. நம்ம பார்க்குற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. 2வது நம்ம பார்க்க போகிற படம் பைசன் காலமாடன்.
மாரி செல்வராஜோட மேக்கிங் எப்பயுமே ஒரு தனி ஒரு கூட்டம், ஒரு அழகான ஒரு அழகியல் உண்டு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு கமெடி பேரோட வாழ்க்கையை இவர் சொந்த லைஃப்பில் சந்திச்சு, அதாவது திரும்பி நடந்த சாதி கலவரங்கள் மற்ற விஷயங்கள் இவர் சந்தித்து வச்சு எடுத்திருக்கிறாரு. பசுபதி, துருவ் விக்ரமோட பையன் நடிப்பு, மியூசிக் எல்லாமே சேர்த்து படத்தை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக, அதே சமயத்தில் எந்திரிச்சு வரும்போது ஒரு ஆழமான ஒரு சாதியை தாண்டின உணர்வை இந்த படம் கொடுத்துருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் போன வருஷம் எழுதி கொடுத்த மாதிரி இந்த வருஷம் அவரும் சிறுவனும் சேர்ந்த படத்தை கொடுத்துருக்காங்க. உலகத்தில் பல மனிதர்கள், நாடுகள் இருந்தால் கூட எல்லாருக்கும் பேசிக்காக ஒரு மனித நேயம் வேணும்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்காக அகதியாக போகிற எல்லாத்தையும் உள்ளே விட்டோம்னா இன்றைக்கி மொழின்ற பேரில் 100 பேர் வருவான், நாளைக்கு மதம்ன்ற பேரில் வருவான்னு ஒரு நாடே செஞ்சு போயிடும். பட் இது அந்த இதுக்குள்ளே போகாமல் நார்மலாக பார்த்தோம்னா ஒரு ரசிக்கிற மாதிரி, குறிப்பாக இதோட பெருசாக ரசிக்கிற படம் இல்லாதனால இந்த படம் நல்லாவும் இருக்குது, நல்லாவும் எடுத்து கமர்ஷியலாகவும் ஹிட் ஆச்சு. அதனால் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த டாப் 10 வரிசையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாப் மிஸ்ஸஸ் மதராசி. இது வந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்தது. ஏற்கனவே போன வருஷம் அமரன் ஹிட்டு கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஏஆர் முருகதாஸோட வந்தாப்புல. படத்தில் வந்து என்னையே இதெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் தீவிரவாத விஷயமா துப்பாக்கி ரேஞ்சுக்கு போனால் கூட கடைசியில் 2 பேருக்குள்ள ஒரு சண்டையாக முடிச்சு கொஞ்சம் சுதப்பலாக படத்தை முடிச்சனால பெருசாக இது எடுபடலை. விடாமுயற்சி. ஏற்கனவே அந்த ஹாலிவுட் படங்களை ரிமைண்ட் பண்ணால் கூட அஜித் வந்து ஈகோ பார்க்காம நடிச்சிருப்பார். அதாவது ஒரு அர்ஜுன்ட்டு அடி வாங்குறது விஷயம் கிடையாது, ஆனால் ஆர்வம் ஆள்கிட்ட அடி வாங்குறது, ஒய்ஃப் மேலே அவரோட லவ் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மெருகு தட்டி கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தா மகிழ் திருமணி இந்த படத்தை அடுத்தோடு எடுத்துட்டு போயிடலாம். பட் நிச்சயமாக மிஸ் பண்ணிட்டாங்க. கேம் சேஞ்சர். இது வந்து தெலுங்கு தமிழில் வந்து நம்ம ராம்சரண் ஒரு நடிப்பில் நம்ம சங்கர் இயக்கத்தில் அவ்வளோ எதிர்பார்ப்போம், அவ்வளோ பொருட்செலவில் வந்தது. கடைசியில் முதல்வன் இந்தியன்னு பல படங்களை குழப்பி எதையுமே உருப்படியாக பார்க்க விடாமல் கடைசியில் ஒரு காமெடி பேஸ் ஆக்கி வச்சு இந்த படத்தை சொதப்பியிருப்பார். இதுவும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்திருந்தால் பெரிய அளவில் கலெக்ஷன் ஆகிருக்கும். லைஃப் மணிரத்னம், கமல் இவங்க கிட்டத்தட்ட நாயகனுக்கு அப்புறம் கூட்டு சேரான எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு என்ன அருமையான ஒரு காம்போ. ஒரு பிகினிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்து அப்பாவோடைக்கு இப்போ பையன் கரெக்ட் பண்ணுற அந்த ஒரு கமலோட குதர்க்கங்களால் இது கெட்டு போச்சு. இல்லை மணிரத்னத்துக்கே அது சரியாக எடுக்க தெரியாதுன்னு தெரியாமல் சொதப்பலாம் அது இன்டர்வலுக்கு அப்போல்லாம் உட்காரவே முடியல. அவர் கொலை பண்ண கூட திரும்ப வந்து நம்மளை கொலையாக கமல் கொள்ளுவார். நிச்சயமாக இந்த எதிர்பார்ப்பில் சொதப்பலாம் மண்ணாளி போட்ட படம் இந்த படம். பெஸ்ட்டு மூவி, பெஸ்ட்டு டேரக்டர் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு மூவியாக நான் நினைக்கிறது வந்து நிச்சயமாக வந்து பைசன் காலமாடன். ஏன்னா ஒரு சாதாரண கபடி பிளேயரை சாதி மேட்டரை வச்சு சும்மா அருமையாக கொண்டு போயிருப்பார். பெஸ்ட்டு டேரக்டர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட டேரக்டர் அபினீஷ். இவர் வந்து நல்லா படத்தை அருமையாக இந்த சின்ன வயசில் சூப்பராக எடுத்திருப்பார். பெஸ்ட்டு ஆக்டர் துருவ் விக்ரம் பைசன் காலமாடன் படத்துக்காக. பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அனுபமா டிராகன் படத்துக்காக. பெஸ்ட்டு வில்லன் நாகார்ஜுனா கூலி படத்தில் அவ்வளோ ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பாப்புல. பெஸ்ட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சந்தேகமான பசுபதி பைசன் படத்துக்காக. பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். பெஸ்ட்டு மியூசிக் ஆல்பம் தக் லைஃப். பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் வீரதீர சூழன் படத்துக்காக. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும் இல்லை பிடிக்கல, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த கடைசியாக அந்த வருஷம் முடியும்போது சிறை படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் அதை பார்க்கல, அதனால் வந்து என்னால் ரிவ்யூ பண்ண முடியல, அதை பற்றி சொல்ல முடியல. உங்கள் கருத்துக்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.